செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் நான் இன்றைக்கி 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கிறப்போ நம்ம இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் அளவு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியிலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்ச எல்லா இதையுமே மிக்சியில் நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இந்த இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஓரளவு எல்லா மசாலாவுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி அதை ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றுங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஓரளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், ஓரளவு குழம்பு சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை அவிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீரி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கீரி சேர்க்குறப்போ மசால் எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே சேரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம முட்டையை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறோம். இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அந்த முட்டைக்குள்ளே எல்லா மசாலா டேஸ்ட்டுமே இறங்கிடும். இப்போ பார்க்கலாம், ஓரளவு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இறக்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.